வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. ஹாப்பி ஜென்மாஷ்டமி. இன்றைக்கி நாம் ஜென்மாஷ்டமிக்கு, அதாவது கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு புதுவிதமான பிரசாதம் செய்ய போகிறோம். இது உடம்புக்கும் நல்லது. ஏன்னா இது தனியால் செய்கிறது, அதாவது கொத்தமல்லி விதை அதில் செய்யக்கூடியது. இது நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்தது. வெல்லம் அதே மாதிரி துருவியோ அல்லது நல்லா உடைச்சோ வச்சுக்கோங்க. வெல்லம் அல்லது சீனி எடுத்துக்கோங்க. இந்த தனியாவை பொடிக்கும்போது எவ்வளோ வருதோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வெல்லம் அல்லது சீனி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் எடுத்திருக்கேன். பாதாம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இது ஜாதிக்காய். அதில் இன்னொரு ஜாதிக்காயை உடைச்சி அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். நம்ம அளவுக்கு ஒரு ஏலக்காய் போதும். இந்த ஜாதிக்காயும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மல்லி வறுத்து அரைக்கும்போது அதோடு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். வெள்ளை எள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். கசகசா எடுத்துக்கோங்க. இது நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த பொடியை தான் நான் இப்போ வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கசகசா வச்சுக்கலாம். அதை எள்ளு வறுக்கும்போது கசகசாவும் நம்ம வறுத்துக்க போகிறோம். நெய் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது கொத்தமல்லியை வறுக்க போகிறோம். நான் ஏற்கனவே வறுத்துருக்கேன். அதனால் ஏற்கனவேன்னா நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வறுத்தது. அந்த மல்லியை நான் இப்போ 2வது தடவை திரும்ப ஒரு தடவை வறுக்க போகிறேன். அதனால் எனக்கு சீக்கிரம் வதங்கிரும், வறுபட்டுரும். நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் அந்த வாசனை வர வரைக்கும், அதிலிருந்து வாசம் வரும். லேசாக சடச்சடன்னு லேசாக ஒரு சத்தமும் வரும். ஓரளவு நிறமும் மாறி இருக்கும். அந்த மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நெய்யில். நான் 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுக்கிறேன். தனியாவில் உள்ள வாசம் நமக்கு சாப்பிட நல்லா இருக்காதே அப்படின்னு நினைப்போம். பட் இது உண்மையிலேயே தனியாவில் செஞ்சதுன்னு சொன்னால் தான் தெரியும். குழந்தைங்கள்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பெரியவங்க வேணால் கண்டுபிடிச்சிடலாம், குழந்தைங்களுக்கு அது தெரியாது. கிருஷ்ணருக்கு செஞ்சு படைக்கக்கூடிய பிரசாதங்களில் இதுவும் ஒன்று. அது ஓரளவு நிறம் மாறினவுடனே அதை எடுத்து தனியாக வச்சு ஓரளவு ஆறின பிறகு பொடி பண்ணால் நல்லா பண்ண முடியும். ரொம்ப மையாக பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கட்டும். மிக்சியில் ஓரளவு குறகுறப்பாக தான் இருக்க போகுது. மிஷினில் அரைக்கிற அளவுக்கு வரப்போகிறதில்ல. அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இதை அது கூட சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுக்க போகிறோம். இதோ இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ரெடிமேட் மல்லி பொடியும் உபயோகப்படுத்தலாம். அது ரொம்ப பொடியாக இருக்கும். இன்னொன்று, அதை இந்த அளவுக்கு நம்ம வறுக்க முடியாது. பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பொடி இந்த 1 கப் அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அல்லது கொஞ்சம் குறைச்சி வெல்லம், இந்த வெல்லத்தையும் நான் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் ஈவனாக பொடியாகும் அப்படிங்கிறதுக்காக பொடி பண்ணி எடுத்தாச்சு. பார்க்க அப்படி இருந்தாலும் கலக்கும்போது நல்லா சேர்ந்துடும். கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் உதிரியாகிடுச்சு. இப்போ இதெல்லாம் ரெடியாக எடுத்துட்டோம். இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து நம்ம சேர்க்க போகிறோம். நெய்யில் வறுத்து சேர்க்க போகிறோம். முதல்ல முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், பாதாம் இருந்தால் பாதாமையும் உடச்சி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. பிஸ்தா எது இருந்தாலும் சரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை நெய்யில் வறுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த கிஸ்மிஸ் கொஞ்சம் உப்பி வந்ததும் நம்ம எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு கருகிராமல் பார்த்துக்கணும். நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா, பலூன் மாதிரி. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
அதே வாணலியில் எள்ளை போட்டு வறுத்துக்கிறோம். நெய் ரொம்ப தேவையில்லை, லேசாக அதில் இருக்கிற நெய்யே போதும். அப்படி சுத்தமாக உங்கள் இதில் இல்லை, நெய் இல்லை அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் அந்த மல்லிப்பொடியையும் போட்டு லேசாக கலந்து எடுத்துக்கிறோம். எள் அதோட சேர்ந்துக்கும். இப்போ இதில் கொப்பரை தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஒரே ஒரு பீஸு கொப்பரை தேங்காய் இருக்குது. இதை நான் துருவி சேர்த்துக்க போகிறேன். உங்கள் விருப்பம்தான், எந்த அளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க. கொப்பரை இல்லைன்னா தேங்காயை துருவி அதை நல்லா வறுத்துக்கோங்க, நெய்யில் வறுத்துக்கோங்க. இப்போ இதையுமே நம்ம லேசாக வறுக்கிறோம், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இது ஏற்கனவே கொப்பரை தாங்கிறதுனால ட்ரையாக தான் இருக்கும். ஒரு வாசனைக்கு நெய்யில் வறுத்துக்கிறோம். அந்த கொத்தமல்லி பொடி இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்கிறோம். அதில் ஏற்கனவே எள்ளு சேர்ந்துருக்குது, தேங்காயையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் கசகசா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நான் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற கசகசா நான் ஒரு டப்பாவில் ஏற்கனவே வச்சுருப்பேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேங்கிறதுனால அப்படியே சேர்க்குறேன். நீங்கள் கசகசாவை எள்ளு வறுத்தப்போ அந்த கடைசி ஸ்டேஜில் கசகசாவையும் போட்டு வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பொடி பண்ண வெல்லத்தை இதில் சேர்க்குறோம். ரொம்ப சூடு இருக்கும்போது சேர்க்காம கொஞ்சம் 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் அதில் சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் அந்த மல்லி பொடி தனியா பொடியையும் நல்லா கலந்த பிறகு ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு நல்லா கலந்துக்குவோம். அதில் இருக்கக்கூடிய நெய்யெல்லாம் சேர்ந்து ஒரு ஈரப்பதம் கிடைக்கும். அப்படி இருக்கிறது புட்டு மாவு பதத்துக்கு இருக்கும். இதை இப்படியே புட்டு மாதிரியும் வச்சுக்கலாம், அல்லது உருண்டைகளாக உருட்டலாம். உருண்டைகளாக உருட்டணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி தேவையான அளவு 1 ஸ்பூன் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன், இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் அதை சுட வச்சு இதில் சேர்த்து பிசைஞ்சு இப்படி உருண்டை பிடிச்சிட வேண்டிதான். நான் உருண்டை பிடிச்சு பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் நெய் விடலான்னு தோணுச்சு. அதனால் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு பிடிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு அந்த மாவோட பிசைஞ்சு, கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம மொத்த மாவில் போடுறோம். இல்லைன்னா நிறைய செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நெய்யை உருக்கி விட்டு ஒரு 5 6 லட்டாக நம்ம உருண்டையாக நம்ம பிடிக்கணும். இப்போ பிடிக்க வர பதத்தில் இருக்குது. நல்லா பளபள நெய்யோட பளபளப்போட அந்த உருண்டை இருக்குது. நான் பிடிச்சப்போ 8 உருண்டை கிடச்சிது. அதில் இப்போ வைக்கிறதுக்கு துளசி இலை நம்ம வச்சு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுதான் வழக்கம். அதனால் துளசி இலையை பறிக்கிறதுக்கு தோட்டத்தில் போய் பறிச்சுட்டு வரேன். உருண்டை தயாராகிருச்சு. அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய பாக்ஸில் துளசியை வைக்க போகிறோம். அது ஒரு வழக்கம், அதை ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி.
அந்த பிரசாதத்தை பியூரிஃபை பண்ணுற மாதிரி துளசியை நம்ம அதில் வச்சு பூஜை செய்யும்போது துளசியோடு தான் நம்ம பூஜை செய்கிறோம். இதில் எனக்கு 8 உருண்டைகள் கிடச்சிது. இதை நான் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம். டேக் கேர்.